प्रथमे भादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरुः दक्षिण पार्श्वे सகாப்தே அப்பா மந்திரங்களே கொஞ்சம் ஸ்பஷ்டமா சொல்லுங்கப்பா. என்ன சீக்கிரம் முடிங்கண்ணா, வேலை இருக்கு. மாட்டார அக்ஷர சுத்தமா சொல்லி கழுத்து அறுப்பர். தர்ப்பணத்தை கடமையா நினைச்சிட்டு பண்ணு கூட கடனுக்கு பண்ணாமோ. சரி, என் தோப்பனார் காலமாகும் போது அவருக்கு 50 வயசு. நீங்க தர்ப்பணம் பண்றதுக்குள்ள லேக்கே வயசாயிடும் போல் இருக்கே. கர்மாக்களை ஸ்ரத்தையா பண்ணணும், அப்பதான் பலன். நேரங்காலத்துக்கு ஏற்றபடி அனுசரிச்சுட்டு போகணும், அப்பதான் தட்சணை. உங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறது இருக்கே, அது மகா பாவம். சரி, ஆளுக்கு 8 அணா மிச்சம். உங்களுக்கு என்ன வந்தது? தர்ப்பணத்தை சீக்கிரம் முடியும் சொன்னா முடிச்சுக்க வேண்டியதானே. அனுஷ்டானங்கிறது என்னடி மேல பேச்சா? கூட்டம் குறைய ஆரம்பிச்சோடனே பேச்ச குறைச்சு முடிச்சுக்கிறதுக்கு. எல்லாருக்கும் முதலாளின்னு ஒருத்தர் இருப்பா, ஆனா புரோகிதாளுக்கு பல முதலாளிகள். எல்லாருக்கும் தான் தலையாட்டி ஆகணும். அவசரமா தர்ப்பணம் செஞ்சா என்ன, அவசரமா மந்திரத்தை அவசரமா உங்களுக்கு என்ன தட்சணை தானே? தட்சணை இல்லடி, அது தண்டனை. 8 அணாவுக்காக என் கொள்கையை மாத்திக்க நான் தயாரா இல்ல. ஆமா, உங்க கொள்கை தான் இந்த குதிரை ரொப்ப போறது. காலி தெரியறதோ இல்லையோ, இந்த கிராமத்துல இருக்கிறதே எண்ணி 10ஓ 12ஓ பிராமணா, அதுல 8 பேரோட சண்டையை குதர்க்கணும்னா எப்படி காலட்சேபம் நடத்துறது? ஆத்துல எத்தனை உருப்படி. பேசாம பட்டணமோ ஒரு டெல்லியோ ஒரு பம்பாயோன்னு போயிடுவோம். அங்க இருக்கிற சாஸ்திரிகள் எல்லாம் ஸ்கூட்டர் கார் எல்லாம் கூட வச்சுட்டு இருக்காளா. ரொம்ப ஆசடி நோக்கு நேக்கு வாக்கப்பட்டிருக்க. சரி, மூத்த பொண்ணு SLC பாஸ் பண்ணி 3 வருஷம் ஆகுது. உத்தியோகத்துக்கு அனுப்பலாமோ இல்லையோ? கை நிறைய இல்லைனாலும் உப்பு பிடிக்காகமே உம்மநாட்டி குழந்தை உத்தியோகத்தை அனுப்ப சொல்றியா? என்ன தப்பு? இந்த காலத்துல 80ஓ 100ஓ கிடைச்சாலும் தான் 1ஆம் தேதி கிடைச்சிடும். உங்களை மாதிரி இல்ல. அசடு அசடு. லலிதா உத்தியோகத்துக்கு அனுப்பணும். குழந்தைடியவ தங்கோலே தங்கோலே டேய் தங்கோல் டேய் தங்கோலே தங்கோலே டேய் நானும் காலங்காத்தால எந்திரிச்சு வயவரப்பெல்லாம் ஒரு சுத்திட்டு வரேன். இவன் என்னடா இன்னும் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான். என்னடா என்னப்பா நீங்க வாட்டுக்கு எழுப்பிட்டு இருக்கிறீங்க? சொல்லாதீங்க மாமா, என்னன்னு சொல்லாதீங்க. என்ன பாருங்க பாருங்க, நிறைய காத்தாராய மாதிரி இல்ல. இப்பத்தான் நாவண்ணாவுக்கு பிள்ளை தாவண்ணா மாதிரி இருக்கு இல்லையா மாமா? இல்லையா? இதெல்லாம் ஓமலையா? பின்ன என்னவா? வயசு பிள்ளையா லட்சணமா இல்லாம 8 மணி வரைக்கும் என்ன தூக்கம்? நீ மட்டும் வயசு புள்ள லட்சணமா இல்லாம அம்பளைக்கே பேச போற. நல்ல தாராலே போட்ட மாமா, சிங்கல்ல வச்சு தேய்ச்சால போகாது. வீச அசிக்கட்டா. எங்க அப்பா செஞ்சுட்டாரு. இல்ல வெடிவா பேசு. என்ன சத்தம்? இவன் ஒருத்தாண்டா சாப்பிட நேரத்துல எல்லாம் படிக்க வேண்டியிருக்கு. அதுவும் பழையது சாப்பிடுறப்ப பெரிய கலெக்டர் மாதிரி பில் கலெக்டர். அவ எங்கடி அவ? லலிதா எங்க சுத்தாளோ? என் கழுத்தை அறுக்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்காங்க. எல்லாருக்கும் மூத்தவ. சரி சரி, கல்கட்டியில பழையது வச்சிருக்கேன் லலிதாவுக்கு, அவளுக்கு இல்லாம பண்ணிடாதீங்க. காலங்காத்தால எங்கடி ரோந்து சுத்திட்டு வர்ற? ஆட்டுக்காரியத்துலதான் ஒத்தாசையா இருக்க மாட்டேங்கிற. வேளா வேலைக்கு வந்து வயசு கொட்டிட்டு போறதுக்கு என்ன? குதிராட்ட வளர்ந்துட்டு என்னடி குதியாட்டம் வேட்டி கிடக்கு? 10 பாத்திரம் தேய்க்க கூடாதா? பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க கூடாதா? நோக்கு என்னைக்குதான் புத்தி வர போறதோ? உன் வயசுல நேக்கு 2 குழந்தைகள். நீ என்னடான்னா 2 வயசு குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்க. நிறுத்துமாடி, ஆட்டத்தை நிறுத்துங்கன்னு சொன்னேன். பழையிட்டு வச்சிருக்கேன், கைய கால அலமிட்டு போய் சாப்பிடு. மறந்துடாம எச்சிலிட்டுடும். உலக்க உலக்க ஊர்ல இருக்கிற பொண்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இவர். தம் பொண்களுக்கு ஒன்னும் வழிய காணும்.
பாத்தியா என்ன? அம்மா காக்கா கத்துறது. இங்க உள்ள வரைக்கும் தோட்டக்காரா, இதுல விருந்தாளி வேறையா? அதானே. அடே விசு பிச்சை, இந்த காக்காய் வந்து வரட்டுக்குடா. நல்லா இருக்குங்க. அசைவே மாட்டேங்குதுக்கா. வர்ற விருந்தாளியை தடுக்கணும்னா காக்காய் வரைக்கும் போறாது, அவ வர்ற வயலத்தான் கவுக்கணும். சரியா போலாம். ஏய் திருட்டு தம்மா அடிக்கிற. ஐயோ ஓஹோ நீயா? சுருட்டா பிடிக்கிற நீ. இத உங்க அப்பா நடேச உடையார்கிட்ட சொன்னா இந்த தங்கவேல் உடையாருடைய மண்டை நல்லா உடைப்பார். லலிதா, அடிக்கடி நீ என்கிட்ட வம்பு பண்ற. இரு உன் கொட்டை தடக்கிறேன் பாரு. என்ன பண்ணுவ? தாம்பு கயிறு போடுவியா? தாலி கயிறே போடுவேன். என்ன என்ன வெளியே சொல்லாதே, ஊரே சிரிக்கும். இப்படித்தான் ஊரு சிரிக்குமா? யமயமா, கொஞ்சம் குளத்துல தண்ணி மிச்சம் இருக்கட்டும். சரு சருன்னு இப்படி குடிக்கிற தண்ணியே. என்னடி இது? உங்களுக்காக கொஞ்சம் காப்பி கலந்தேன். அறிவு இருக்கா நோக்கு? நான் சிராத்தம் பண்ணி வைக்கிறதுக்காக போயிட்டே இருக்கேன். காஃபி கொடுக்குறியா? காஃபி. மத்தியானம் வரைக்கும் வயிறு ஒட்டிக்கு பட்னியா இருக்கணுமேனு கொண்டு வந்தேன். அப்படி தாண்டி தவசம் பண்ணி வைக்கணும். யார் இந்த காலத்துல அவ்வளவு சிரத்தையா சிராத்தம் பண்றா? பண்ணி வைக்கிறவருக்கா சிரத்தை இருக்கணும். இல்லைன்னா மகாபாம் மகாபாம். ஏனடா? பாட்னி ரெக்கார்ட் நோட் புக் வாங்கணும்ப்பா. இன்னைக்கே வாங்கணும்ப்பா. வசதி இல்ல, படிப்பு வேண்டாம்னு சொன்னா கேட்டா தானே? பியூசி வரைக்கும் இலவச படிப்புன்னு சொல்லிட்டு இப்ப ரெக்கார்டு அது இதுன்னு சொல்லி என்ன ஹிம்சப்படுத்துறேன். ஏன் புஸ்தகம் எல்லாம் கூட அரசாங்கமே வாங்கி கொடுக்கணும்னு சொல்றேடா? ஐயோ நான் ஒண்ணும் சொல்லலையே. வசதி இல்லாத வாழ்க்கை என்ன ஆசை வேண்டி கிடக்கு? கிராப் பாரு கிராப். வேணங்க, என் கையில 2 ரூபாய் தான் இருக்கு. போதுமா? சட்டி பண்ணியா? நிறுத்து நிறுத்து நிறுத்து, இந்த வீடுதான்ப்பா. அச்சச்சோ, புளியம்பட்டி. அண்ணா மம்மி. அச்சச்சோ மாமா. ராஜாலோ வா. அம்மா அம்மா. அச்சச்சோ மங்களம். நேத்து காக்கா கத்தல, இன்னைக்கு அத்தை வந்தாச்சு. காக்காய் விரட்டி பாத்தியே, ஒண்ணு நடக்கல. வந்துட்டேன்டிமா. அண்ணா மண்ணி எங்க? சௌக்கியமா இருக்கியாமா? ஏமா அழுத? மாப்பிள்ள சொல்லிதானே? சொல்லுமா. வாங்கக்கா. அச்சச்சோ மாமி. அண்ணா முதல்ல வண்டி சத்தத்தை கொடுத்து அனுப்பு. 2000 ரூபாய் கேட்டான், தகராறு பண்ணி 2 ரூபாய் சொல்லியிருக்கேன். போடா போய் அந்த 2 ரூபாய் வண்டிக்காரங்க. அப்பா ரெக்கார்ட் நோட் புக் வாங்க. சத்தம், வண்டி சத்தம். ஏன் காடரே? உங்க ஆத்துக்காருக்கு என்ன? அது ஏன் கேக்குற மண்ணு? நான் சொல்றேன். என்னடி வேணும்? என்ன நடந்தது? எங்க அப்பா ஆட்டை விட்டு ஓடி போயிட்டா. என்னடி ஓடி போயிட்டாரா? என்னடி சிரிச்சுட்டே சொல்ற? ஒரு நாளைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டை. அச்சச்சோ தேவி. சண்டையா? அப்புறம் என்னடி? 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போச்சு. அச்சச்சோ. இது யாரு? அத நம்ம பிச்சை. அம்மா எதுக்கடி சண்டை போட்டா? எப்பவுமே சண்டை போடுவா. அன்னைக்கு சினிமாவுக்கு பாஸ் வாங்கிட்டு வரலன்னு அப்பாவே மங்கு மங்குன்னு சண்டை போட்டா. நாடோடி மண்ணு. அதுக்கப்புறம் அப்பா ஆபீஸ் போனவர் ஆத்துக்கு திரும்பி வரவே இல்ல. அச்சச்சோ. ஜானகின்னு இன்னைக்கு நல்ல பேரை வச்சேன். புராணத்து ஜானகி மாதிரி புருஷனை பிரிச்சு வந்துட்டேன். நீ 16 வருஷமோ 14 மாசமோ 14 நாளோ இனிமே நீதான் நினைச்சு காப்பாத்தணும்னு. என்னது டொக்கு டொக்குன்னு கேக்குறது? குதிரை நெல் இல்லையா? காலியா? மணி ஆத்துல கால் போடுற பழக்கம் இருக்கா? நேக்கு உடம்பெல்லாம் விட விடான்னு வர்றது. ஒரு டம்ளர் கால் போட்டு கொடுங்க, குழந்தைக்கும் சேர்த்து.